ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. சப்ஸ்கிரைபருக்கு, நியூ வாட்சர்ஸ்க்கு, வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதுவுமா ஸ்பெஷல் வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஆனால் அது போட முடியல. அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ரொம்ப லேக் ஆகுது. நான் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு நல்ல டிவைஸ் வாங்கிட்டு அதில் நல்லா லேக் ஆகாமல் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டாக இந்த ஆரோவை இப்படி திருப்பி விட்டுருப்போம் தெரியாமல். நான் இந்த கார்டன் ஆஃப் பன்பன் 2 சாப்டர் கொஞ்சம் பார்த்தேன், புரியாதுதான் வீடியோவா. என்னடா இது மாற முடியல, அதை தொடணும். ஓகே, அதை தொட்டா ஐயோ. இப்போ நம்ம சென்டருக்கு தான் போகணும். ஓகே, சென்டருக்கு மாற்றி விட்ருவோம். சென்டருக்கு மாறிடுச்சு. ஓகே, நம்ம அப்படியே இப்போ சென்டருக்கு போவோம். அது என்ன செக்டார்? ஆமாம், செக்டார்னு போட்டிருக்குமே. சொல்லுங்க அந்த செக்டாரை. ஓகே, நான் இந்த ஏரியாலலாம் நான் எதுவுமே பார்க்கல. அங்கே பாருங்க, அங்கே என்னமோ ஒரு பட்டன் மாதிரி இருந்துச்சு. சரி, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இதை அழுத்தி விட்டுருவோம். என்னடா சுற்றுது இது? ஓகே, இதோ பாருங்கள், இந்த பட்டனை ஃபஸ்ட்டு அழுத்தி விடும். என்ன இது பிளாக்காக இருக்குது? ஆனால் சரி, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அழுத்தி விட்டுருவோம். அதில் ஐ ஐ ஐ அழுத்தியாச்சு. ஓ, பின்னாடி இருக்கா? இது நான் பார்க்கல. ஆனால் நான் வந்துட்டு அப்படியே சும்மா திரும்பி பார்த்தேன், எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு. கரெக்டாக பின்னாடி இருந்துச்சு. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கே போவோம். இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒன்று பட்டன் இருக்குது. படிக்கட் கலர்லாம் பட்டன் ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. இப்போ இந்த பட்டனை முதல் அழுத்தி விடுவோம். ஓகே, பின்னாடி ஒரு பட்டன் இருக்குது, இதை அழுத்தி விடுவோம். இப்போ என்ன ஆகும்? இன்னும் எதுவுமே ஆன மாதிரி இல்லை. சரி, இது கரண்ட் சப்ளையாக கூட இருக்கலாம். இதை போய் நம்ம ஆன் பண்ணி விடுவோம். ஓ, ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன ஆகும்னு தெரில. நம்ம மேலே போய் பார்ப்போம். ஓ, மேலே அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் பார்க்கும்போது அந்த டோர் ஓப்பனில் இல்லை. ஓகே, இதுக்குள்ளே போவோம். இந்த கதவெல்லாம் மூடி இருக்குது, இதுவும் மூடி இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் கீ கார்டு நம்ம கிட்ட இல்லையே. சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். இங்கே ஒரு பிங்க் கலர் டோர் இருக்குது. ஆனால் நம்ம பட்டன் எதுவுமே இல்லை, ஏன்னு தெரியல. இங்கே ஒரு பிளாக் கலர் டோர் இருக்குது. இது வேஸ்ட் டோருன்னு நினைக்கிறேன். இங்கே என்னமோ எழுதியிருக்கு, அதை வந்து பார்த்துட்டு போவோம். ஹவ் டு சர்வைவ் எ ஜெயண்ட் ஸ்னெயில் அட்டாக். நத்தை பொறுமையாக தானே வரும். ஜெயண்ட் நத்தியாக இருந்தாலும் பொறுமையாக தானே வரும். நம்ம அசால்ட்டாக போயிடலாம். இது என்னது? அப்படி இருந்துச்சுன்னா கோ, அப்படி இருந்துச்சுன்னா ஸ்டாப்பு. என்னன்னு தெரியல, நம்ம பார்ப்போம். இங்கே ஒரு ப்ளூ பட்டன் இருக்குது, இதுவும் நம்ம கிட்ட இல்லை. கீ கார்டு அங்கே பாருங்க, மேலே 3 பட்டன் இருக்குது. இதுதான் ரெட் கலரில் இருக்குது. 3த்தையும் அழுத்தணும் போல். ஓகே, அதை ஆன் பண்ணி விடுவோம். ஆனாயிடுச்சு. ஆனால் இது சம்மந்தமேலாம் பட்டன் எங்கேயோ இருக்குது. ட்ரோன் போய் வேற எங்கேயோ இருக்குது. ஆனால் ஆன் எடுத்து பரவாயில்ல, விடுங்க, நம்மளுக்கு தான் லக்கு. ஓகே, திறந்து பார்க்கும். இந்த ரூம்குள்ளே எதனா கீ கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே போவோம். ஐயோ, இதென்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது? ஓகே, உள்ளே போவோம். ஏய், ரெட்ரோ மவுஸ்ன்ற பாருங்க. இது இந்த ஓபிலா பேர்டு சாப்டர் 1ல் வரும். யார் இது? குயிக் இன் ஹியர். உள்ளே வர சொல்கிறாங்க யாரோ. அவங்ககிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்போம். உள்ளே வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கதவை மூடி விட்டுருவோம். ஓகே, மூடிடு. மூட மாட்டேங்குதே, சுற்றுதே. மூடிடுச்சு. மூடி விட்டுருவோம், நல்ல வேலை. ஓகே, நம்ம உள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி எதனா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ட்ரோனை வெளியே விட்டோன்ட்டோம். சரி, விடுங்க, நம்ம அதை ஈஸியாக சம்மன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே போவோம். இது என்னடா, என்னமோ ஸ்கூல் ஆட்டம் இருக்குது. என்ன ஃப்ளவர் பாட்டு, பவுலிங் பின்னு, இது என்னது? என்னமோ டைகர் முட்டை மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. யார் இவங்கள பார்த்தா லைட்டாக பயமாக இருக்குது. மூஞ்ச வந்துட்டு டெரராக வச்சுருக்காங்க. நம்மள வேறு நம்ம ஸ்டூடெண்ட்டுன்றாங்க. இது ஸ்கூல் தான் போல். ஐயோ, நம்ம அன்பாப்புலர் ஸ்டூடெண்ட்டாக நம்மளை உட்கார சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர் போல். சரி, இதோ இவனுங்க கூட போய் உட்காருவோம். இவனுங்க பேஸ்கெட் பால் மாதிரி இருக்கானுங்க. உட்காந்துட்டோமா? இல்லை. சரி, இதில் உட்காருவோம். இதுலேயும் உட்கார முடியல. இதில் உட்காந்து லேக் ஆச்சுன்னு நினச்சேன். உட்காந்துட்டோம், நல்ல வேலை. இப்போ லைட்டாக லேக் ஆகலைன்னு தெரிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் லேக் ஆக ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க என்னமோ செமஸ்டர் நடத்த போகிறாங்களாம். ஐயோ, இவங்க என்ன ஹியூமன் பிரெயினை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி தர போகிறாங்களாமே. ஐயோ, யாருக்கா நீங்கள்? என்னத்துக்கு தேவையில்லாமல் ஹியூமன் பிரெயினை சாப்பிட்றதெல்லாம் சொல்லி தரீங்க? இல்லை மேக்ஸு. ஓகே, மேக்ஸுன்னு இப்போ மாற்றிட்டாங்க, ஏன்னு தெரியல. நம்ம மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாங்களோ. ஓ, இவனுங்களாம் என்னமோ ஆன்சர்ஸ் போல். ஓகே, நம்ம ஆன்சரு. இவ்வளோ பெரிய நம்பரா? நீ பதில் சொல்ல. இதுக்கு பதில் சொல்லு, அப்புறமேட்டுக்கு நான் சொல்கிறேன். ஐயோ, இப்போ நான் எப்படி சொல்கிறது? அதில் ஸ்பீடாக அடிப்பலாமே. இவனுங்கிட்ட யார்கிட்டே கேட்போம். ரியலி ஸ்மார்ட் கிட் இவன்கிட்ட கேட்போம். ஆன்சர்னே பட்டன் இருக்கா? ஓகே, இவன்கிட்டே சொல்ல விட்ருவோம்.
தம்பி சொல்லு. கரெக்டாக சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், 78506 கரெக்ட். ஜாலி ஜாலி ஜாலி, நான் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன். நான் தான் சொன்னேன், இவன் சொல்ல. ஓகே ஆண்டி டீச்சர் 2+2வா? இதையே முதலே கேட்டிருக்க வேண்டியதான், நான் அசால்ட்டாக சொல்லிருப்பேன். ஆனால் நம்மளால சொல்ல முடியாது போல். இந்த ஸ்மார்ட் கிட்ட கேட்போம். கரெக்டா, சூப்பரு. இது என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது? ஈஸியாக முடிச்சிடலாம் போல் இதுவை. லஞ்சு பிரேக்கா இந்த ஒரு கேள்வி கருத்து? என்ன இது இவ்வளோ சீக்கிரமா லஞ்சு பிரேக்கா? இது மாதிரி நம்ம ஸ்கூல் லஞ்சுன்னா அப்படி இருக்கும், எப்படியும் 3வது ஆன்சராக தான் இருக்கும்னு தெரியும். அவன் ஓகே என்னை இறக்கி விடுங்க, நான் லஞ்சு சாப்பிடணும்னு பசிக்குது ரொம்ப. வென் யூ கம் பேக். ஓ, லஞ்சு முடிஞ்ச பிறகு நம்மளை திரும்பி வர சொல்கிறாங்க அடுத்த லெசனா. ஓகே நம்ம போவோம். ஐயோ லைட் ஆஃப் ஆயிடுச்சு, ஓடு 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 ஓடு. எம்மா, இந்த பொண்ணை பார்க்க வில்லங்கமாக இருக்குது. இது பேயா இல்லை நல்லவளா தெரில. இங்கே என்னமோ போட்டிருக்கு, வேர் த கூல் கிட்ஸ் அண்ட் ஈட் பை கெட் அஸ் பை ஃபார் மணி. நீங்கள் காசுலாம் எடுத்துகிட்டு வரீங்களா ஸ்கூலுக்கு? ஏதோ இருக்குது பாரு பை, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருவோம், காசு தருவான் போல். அங்கே நம்ம 2 போர்டில் எழுதியிருக்கு, அவனுங்களும் அதே தான் கேட்பானுங்க போல். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் எடுத்துருவோம். பை பை, இந்த ஒரு பை. இங்கே ஒரு 2 கதவு இருக்குது, என்னன்னு தெரில. என்னடா ஃப்ரெண்டை காப்பாற்றணுமா? உன் ஃப்ரெண்டை நான் ஏன்டா காப்பாற்றணும்? என்னது மணி கொடுத்தா அவன் ஃப்ரெண்டை தருவீங்களா? ஓ, இதான் கான்செப்ட் போல். இவனுக்கிட்டேருந்து மணி வாங்கிட்டு வந்து அவனுக்கிட்டேருந்து அந்த ஃப்ரெண்டை கொடுக்கணுமா? என்னடா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ப்ரூவிங் ஸ்டாண்டெல்லாம் தெரியுங்க. யாரா நீங்கள்? ப்ரூவிங் ஸ்டாண்டை போய் பிடிச்சி வச்சுருக்கான் பாருங்கள். ஓகே, கொடுத்து இந்த ப்ரூவிங் ஸ்டாண்டை வாங்கிப்போம். பிளான் ஷவரா? என்னடா பிளான் ஷவர்னு போட்டிருக்கீங்க, ஏன்டா? என்னது இது? ப்ளேஸ் பண்ணுமோ? ப்ளேஸும் பண்ண முடியல, என்ன பண்ணுறது இப்போது? சரி மறுபடியும் ஒரு டைம் சும்மா தூக்கி போட்டு பார்ப்போம். போ. இதுக்கு தானாடா? இது என்னடா? கூல் கிளாஸ் அப்டேன்டா. இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? ஓகே நம்ம அப்படியே என்ன டிங் டிங்னு சவுண்டு கேட்குது. ஐயோ, யார் யார்? அட்டென்ஷன் எவ்ரி ஒன், திஸ் அனௌன்ஸ்மெண்ட் கன்க்ளூட்ஸ் யுவர் லஞ்ச் பிரேக், ப்ளீஸ் ரிட்டர்ன் டு யுவர் கிளாஸ். என்ன கிளாஸு? உள்ளே போகணும் போல். Also teacher, please keep in mind we are on the lookout for very naughty student. Believe uncampion. சொல்லுங்க, நம்மக்கிட்ட ட்ரோன் இருக்கான், அந்த மாதிரி இருக்கிற வந்துட்டு நாட்டி கிட்டா நம்மள தான் சொல்கிறான் போல அவன். பிரின்சிபல் பண்பனே நீ வண்டி கையில் வச்சனா விட்டுவான் பார்த்துக்கோ நீ. ஓகே வந்தாச்சு, லைட் போட்டாங்க அக்கா லைட் போட்டிங்களா? அது உட்கார போகிறேன் நான். எங்கே உட்காரணும்? இங்கே தான் உட்காரணுமா? இன்னும் உட்கார முடியல, இன்னும் உட்கார சொல்லையோ. டேக் சீட் வித் த கூல் கிட்ஸ் வேர் யூ பிலாங். கூல் கிட்ஸா? எவனுங்கடா அவனுங்க? நான் ஃபஸ்ட்டு சீட்லேயே உட்காந்துக்கிறேன். இவனுங்க தான். ஆமாம், அடாப்பாவீங்களா, பேஸ்கெட் பாலை போய் கூல் கிட்ஸாக மாற்றிட்டீங்களே. பாப்புலர் கிட்ஸ், சீல் லவ்வர். என்ன அப்படி பார்க்குற? மண்டே வச்சுருவோம் பார்த்துக்கோ. கிளாஸ் ரூம் ரூல்ஸ். நான் அதெல்லாம் நீ சொல்கிற ஒன்றும் புரியல. நீ பேசுகிறது ரொம்ப சவுண்டு லோவாக தான் கேட்குது, ஃபுல் சவுண்டு வச்சாலும் ஏன்னு தெரியல. ஓகே நம்ம அடுத்து வேலையை பார்ப்போம். இது என்னமோ சொல்ல போது போல் அடுத்த கேள்வி. அதே மாதிரி அவனுக்கிட்டே பதில் கேட்டு நம்ம ஆன்சரை அவனுக்கிட்ட அந்த ஆயா கிட்ட சொல்லிடுவோம். ஆயா வெள்ள ஆயா அவு ஆர்டிஸ்ட் அண்ணா பாப்புலர் கிட் லெசன் கிட் சி லைஃப் லவர். ஓகே இவங்கிட்டே கேட்போம் எனக்கு. ஏன்னா ராகா ஐயோ ஐயோ வராது என்னடா வச்சு சாவஸ்டா? ஏண்டி உனக்கு என்னடா எங்கேயும் இறக்கி விட்டீங்க? ஓ ரீகார்டினேட்டா? விட்டத்துலேருந்து வரணும், ஃபஸ்ட்லேருந்து வரக்கூடாது, விட்டத்துலேருந்து வரணும். எங்கே அவ்வா விட்டத்துலேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே மறுபடியும் உள்ளே போய் பார்ப்போம். நியூஸ் ஸ்டூடெண்ட். ஐயோ ஃபஸ்ட்டுலேருந்து அந்த லஞ்சு பீரியட் வரைக்கும் வருமா? இதில் உட்கார முடியாது எப்படியோ போச்சா. சரி நம்ம என்ன பண்ணுறது, மறுபடியும் உட்காந்து பதில் சொன்னால் தான் அடுத்த இதுக்கு போக முடியும். இந்த வெள்ளைக்காரிக்கிட்டேருந்து எப்போ தப்பி பண்ணணும்னு தெரில, வெறிய ஏத்துறா இவ ஒருத்தி. ஆயா அவனை விட்டுறியா? நான் உனக்கு வந்துட்டு இந்த கார்டன் ஆஃப் பன்பனை முடிச்சிட்ட பிறகு உனக்கு ஒரு கட்டு ஃபுல்லாக நசரைட் தரேன். ஐயோடா அது போல் இது. நம்ம அப்படியே கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கிளம்போம். அது இன்னும் கேள்வி கேட்கல போல், நம்ம கொடுத்துட்டே இருப்போம், அது வந்துன்னே இருக்கட்டும். கேள்வியை கேட்டு வழி ஹியூமன் பிரெயின் மேத்தமேட்டிக்ஸு அப்படி இப்படின்ட்டு வளரின்னு இருக்க. டக்குன்னு கேள்வி கேளா ஆயா கேள்வி கேளுங்க ஆயா. அப்புறம் ட்ரோன் எடுத்து மண்டையிலே விட்டுருவேன். இன்னும் படலை, ஷீல்டு எதனா போட்டிருக்கா? ட்ரோன் வச்சு தள்ள முடியுது, இதை கொஞ்ச நேரம் வச்சு ஃபன் பண்ணுவோமா? வேணாம், அது கேள்வி கேட்குற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இங்கே மறுபடியும் கேள்வி கேட்டுருச்சு. ஓகே ஆன்சரை சொல்லுவோம். ஆன்சரை
அண்ட் ஓ லேக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், லேக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீடியோவை இப்போயே முடிச்சுக்கலாமா இல்லை கொஞ்ச தூரம் வந்து இந்த கேள்வி கேட்குறது வரைக்கும் முடிச்சுக்கலாமா என்னன்னு தெரில எனக்கு. ஐயோ ஐயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஏன் அப்படி லேக் ஆகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு 10% சார்ஜ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். கவனிக்காமல் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ரியலி ஸ்மார்ட் கிட் கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? ஐயோ ஏ பதில் சொல்லியாச்சு. வெற்றிகரமாக லேக்லேயே பதில் சொல்லியாச்சு. இப்படி லேக் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அக்கா கொஞ்சம் எனக்காக லேகை கொஞ்சம் சரி செஞ்சு தர முடியுமா? அப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்வி இதெல்லாம் பதில் சொல்ல முடியும். கரெக்டுன்னு எவ்வளோ நேரம் கழிச்சு வருது. அக்கா அக்கா வெளியாவது கொண்டாரு இருந்த ட்ராப் டோரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆடிட்டுருப்போம். என்னோட அதை பண்ண முடியல. தூரத்தில் இருக்கோ இல்லையே, பக்கத்தில் தானே இருக்குது. ஓகே இதோட ஓகே ரொம்ப லேக் ஆகுது ஏன்னு தெரியல. ஓகே அடுத்து கேள்வி கேட்டாச்சு. ட்ரமாட்டிக் கிட்டு அப்படின்னு போட்டிருக்கு. வேற என்ன இருக்குது? ஐயோ இவ்வளோ லேக் ஆகுது, அசைக்க கூட முடியலையே. நம்ம இந்த 3 பேர்த்த முடிச்சுட்டே இந்த மேட்சை முடிச்சு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். லாஸ்ட்டு பார்ட் வந்துட்டு இன்றைக்கே ரிலீஸ் பண்ணிவிடுவேன். ஓகே ஸ்மார்ட் கிட்டு டக்குன்னு சொல்கிறா. அவங்க 3 பேர்த்துக்கிட்ட கேள்வி கேட்டுட்டு நான் டக்குன்ட்டு இந்த வீடியோ வேறு முடிச்சாகணும். 4 கரெக்டாக சொல்லியாச்சு. ஓகே இப்போ இந்த பையன்கிட்ட கேட்போம். டே பையா ட்ரமாட்டிக் கிட்டு நீ தான் பேன்னு சொல்லணும். நீ சொல்லிட்ட பிறகுனா அந்த பைய எடுத்துகிட்டு போய் அவனுக்கிட்ட கொடுத்துட்டு மணி வாங்கிட்டு அந்த அவனும் ஒருத்தன் ப்ரூவிங் ஸ்டாண்ட் அவனை வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டு வரணும். ஓகே இதோ இங்கே என்ன பண்ணுறது, இந்த ட்ரமாட்டிக் கிட்ட தான் கேட்கணும். அவனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். பதில் சொல்லாண்டா. இப்போ தான் கேள்வியே கேட்குது, அதான் என்னால் அவனை தொட முடியல. ஓகே டே தம்பி உன்னை நம்பி தாண்டா இருக்கேன், டக்குன்னு பதில் சொல்கிறா. நான் வேறு அடுத்த அந்த பையை கண்டுபிடிச்சி அவனுக்கிட்ட கொடுத்துட்டு வீடியோ வேறு முடிக்கணும். அப்போ தான் அடுத்த பாட்டுக்கு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும். டே தம்பி ஆன்சரை சொல்கிறா. ஆன்சர் அக்கா ஆன்சர் சொல்கிறேங்க்கா. அப்புறம் நீங்கள் பாட்டு போன ஆன்சரை சொல்லிட்டா. பாட்டு பாட மாட்டாங்க போல். பாட்டு பண்ணால் காதெல்லாம் கிளியும் அப்படின்னு தான் பாட்டு பாடும் போல் அந்த அக்கா. ஓகே நம்ம அடுத்து இப்போ லஞ்ச் பீரியட் வரப்போகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் வி ஹேவ் ஃபார் மேத் ஃபார் த டே. அப்பா இது சரியான எங்கள் மேக்ஸ் டீச்சர் மாதிரி போல். எப்போ பாரு எழுதி போட்டுன்ட்டே இருக்கணும், வேறு வேலையே இல்லை. எழுதி போட்டு சாவடிக்கும் எங்கள் மேக்ஸ் டீச்சரு. சரி தெரியாமல் அவங்கள பற்றி சொல்லிட்டேன். டேய் எவனா பார்த்திருக்கீங்கன்னா மிஸ்கிட்ட போட்டு குத்துறாதீங்கடா. ரெட்ரமோஸே உனக்கும் தான் சொல்கிறேன். ஓகே நம்ம இப்போ ரொம்ப லேக் அடிக்குது. நம்ம அந்த ரூம் இப்போ லஞ்ச் பிரேக் வந்துச்சுன்னா டக்குன்ட்டு போயிட்டு அதை எடுத்து போட்டுட்டு அதோட வீடியோவை முடிச்சிக்கலாம். என்னடா வீடியோ முடிக்கிறதுலே இருக்கான்னு பார்க்காதீங்க, அடுத்த வீடியோ வேறு அப்லோட் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. அதான் நான் டக்குன்ட்டு முடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ உள்ளே வேறு போங்களே. உள்ளே போயாச்சு. இது ஒரு பையை எடுத்துப்போம். கட்டைப்பை சாக்குப்பை எல்லா பையும் எடுத்துப்போம். இது சாப்பிட்ற பை, சாக்குப்பை கட்டைப்பைலாம் இல்லை. ஓகே இந்த பையை எடுத்துப்போம். வந்துரு பை வா வந்து ஒளிய வா பக்கத்தில் வா. போக முடியலையே. இந்த பையை எடுத்துக்கிட்டா போதும். கட்டைப்பையை எடுத்துட்டு அப்புறம் சாக்குப்பையை எடுத்துக்கிட்டு அப்புறம் எல்லாம் பண்ணி விட்டுடலாம். இந்த பையையும் எடுத்துப்போம். ஓகே டே இந்தாங்கடா அவங்க சோறு. ஆரஞ்சு உள் உங்களோட சோறை போட்டேன்டா, எடுத்துக்கோங்கடா உங்கள் சோறை. ஆரஞ்சு உள் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்டு கீழே ஹாப்பர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் எடுத்துக்குது எல்லா பொருளையும். ஓகே இப்போ இந்த மணி போய் குத்துட்டு வந்துடும். யூ வாண்ட் ட்ரிப்பு என்னயா நீ தண்டியாடா? சரி இந்தாங்கடா புள்ளி பண்ணுறவனுங்களா. புள்ளி பண்ணவங்கிட்டேருந்து பிடிங்கிட்டு வந்துட்டேன்டா. என்னது அந்த டயோரைட் வால்கிட்டேருந்து பிடிங்கிட்டு வந்துட்டேன்டா ப்ரூவிங் ஸ்டாண்டை. இந்தாங்கடா கூல் கிளாஸ் எடுத்துக்கிறேன்டா நான், கூலிங் கிளாஸ். இப்போ அந்த பன் பிரின்சிபல் பேசுவான். நோன்ட்டு அவன் பேசுகிறதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஓகே டக்குன்னு பேசான்டா, நான் வேற போகணும், டைம் ஆகுது.
பேசுறா டேய். இவன் பேசுற மாதிரி தெரியல. நம்மளே உள்ள போயிட்டு அப்படியே அந்த இடத்துல உக்காஞ்ச மாதிரி வீடியோவை முடிச்சிட வேண்டியதான். ஏய் ஏய் பன் 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 பேசண்டா படா. நான் அவ்வளோவா பொறுக்க மாட்டேன் நாட்டை. பார்த்தீங்களா, கிளாஸ் ரூம்குள்ளே போகிறேன், கரெக்டாக பேசுகிறான். நீ பேசி முடிச்சனா அந்த இடத்துல லைட்டு போடுவாங்க, நான் மட்டும் அமைதியாக போய் உக்காந்துப்பேன். டக்குன்னு பேசண்டா டேய். அட நாட பையில பேசி ஒளியண்டா. நானும் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறதுடா. பேசுடா டேய். லஞ்சு பிரேக்லேயே நிற்கிற அப்படியே. ஓ ப்ளீஸ் ரிட்டர்ன் டு த கிளாஸ் சொல்லிட்டானா. இங்கே லைட் போடுற மாதிரி தெரில. டக்குன்ட்டு அந்த கிளாஸ்குள்ளே போயிட்டா லைட் போட்டுருவாங்க. என்னை பற்றியே சொல்கிறானே. அக்கம்பனிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். என் மூஞ்சை காட்டல, ஏன்னா நான் இது எடிட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் தெரியாமல் விட்டுட்டேன் அந்த எடிட்டிங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்களோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு. நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் உங்கள் மைண்ட் கிராஃப்ட் ஐடியா கொடுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்வரை உருவாக்கி அதில் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டாகி விளாடுறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை எனக்காக கட்டிடுங்க. சப்ஸ்கிரைப் லைக் என்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை. அப்புறம் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.